அதுபோல குடியுரிமையை இழத்தல் ஆர்டிகல் 9. 10, 11 பாராளுமன்றத்தோட அதிகாரத்தை பத்தி பேசுது. ஆர்டிகல் 10 என்ன சொல்லும் அப்படின்னா, பாராளுமன்றம் விரும்பும் வரை இந்திய குடியுரிமையை தொடர்தல். அதாவது கண்டினியூன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அன்டில் த வில்லிங் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு படிப்போம். பாராளுமன்றம் விரும்பினாதான் குடியுரிமை. இப்போ திடீர்னு பார்லிமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் இந்தியர்கள் அல்ல அப்படின்னு சட்டம் ஏற்றுனா இந்தியர்கள் அல்ல இல்லையாம் போயிடுமா அப்படின்னா இல்லாம போயிடும். அது அப்படி ஏற்ற முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் யாரோ இல்லை நம்ம ஊர்ல இருந்து தானே எல்லாம் போயிருக்காங்க. அது போல எல்லா மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடியவங்க தான் பார்லிமெண்ட்ங்கிறது ஒரு தனி நபர் இல்லை. அப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாராளுமன்றம் விரும்பும் முறை தான் இந்திய குடியுரிமை. அதுபோல அடுத்ததுல வந்து 11 வந்து பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரைட் டு சிட்டிசன்ஷிப் பை இனாக்டிங் லா அப்படின்னு படிப்போம். குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திடம் உள்ளது. குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திடம் உள்ளது. அப்போ பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்ட்டு குடியுரிமை தொடர்பாக சட்டம் வந்து இயற்றும். ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 11. வேற ஏதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லி 1955 50ல் நடைமுறைக்கு வருது. 55ல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வரோமா? ஸோ அப்போ 55ல் நடைமுறைக்கு வந்த அந்த சட்டம் வந்து பார்லிமெண்ட் தானே ஏற்றுது. அப்போ வருங்காலத்தில் குடியுரிமை தொடர்பாக ஏதாவது சட்டம் இயற்றி ஒழுங்குபடுத்தணும்னா அதை வந்து பாராளுமன்றம் பண்ணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 11. ஸோ நல்லா கிளியராக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிம்பிளாக நீங்கள் அந்த வரிசையை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. வெரி ஈஸி தான். அதை ஒரு முறை நல்லா வந்து சொல்லி பார்த்துருங்க. சேட்டில் கூட வந்து அதை ஒரு முறை வந்து கிளியராக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி விச்சஸ் அதை அப்படியே சொல்லி ஒரு முறை அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 5 சிட்டிசன்ஷிப் அரசியலமைப்பின் தொடக்கத்தின் போது குடியுரிமை ஜனவரி 26, 1950. அடுத்து இந்தியாவில் அதாவது பாகிஸ்தானில் முதல்ல பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, அப்புறம் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க. ஸோ அப்போது ஃப்ரம் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். எது 6வது ஆர்டிகல். 6வது ஆர்டிகலில் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். 7வது ஆர்டிகலில் மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஃப்ரம் இந்தியா. ஃபர்ஸ்ட் 6ல் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, 7ல் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க. அடுத்து 8 பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவின் அடிப்படையில் குடியுரிமை. 9ல் குடியுரிமையை இழத்தல் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். 10, 11 பார்லிமெண்ட் பற்றி பேசுது. 10ல் யாரை பற்றி பேசுகிறோம்? 10ல் பாராளுமன்றம் விரும்பும் முறை தான் குடிமகனாக இருக்க முடியும். அன்டில் த வில்லிங் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 11ல் குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திடம் உள்ளது. பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரைட் டு சிட்டிசன்ஷிப் பை இனாக்டிங் லா.